அவிசுவாசம் கீழ்ப்படியாத குணத்தை உடையதா இருக்கிறது. கீழ்ப்படுகிறது இல்லை. வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். டே பை டே ஒவ்வொரு நாளும் என்னை நம்பி வாழ்றதுக்கு நீ கற்றுக்க, அதை நீ தெரிஞ்சுக்கணும். அதனால் நாளைக்கு வரைக்கும் வைக்கக்கூடாதுன்ட்டார். அந்த மன்னாவை எப்படி டிசைன் பண்ணிட்டாரு, அடுத்த நாள் வரைக்கும் வச்சா கெட்டு போகிற மாதிரி பண்ணிட்டார். அது எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. 5 நாளைக்கு அடுத்த நாள் வரைக்கும் வச்சா கெட்டு போயிடுமா, 6வது நாள் மட்டும் 2 நாளைக்கு சேர்த்தாலும் 7வது நாள் மிச்சமாக இருக்குமா, அது கெடாமல் இருக்குது. 6வது நாள் டபுளாக எடுக்க சொல்கிறார், அடுத்த நாளைக்கு வேண்டியதை எடுத்துக்க சொல்கிறார், ஏன்னா ஓய்வு நாள். அப்போ வேணுன்னே உங்களை சோதிக்கிறாரு. 5 நாள் எடுத்ததை அடுத்த நாளைக்கு வச்சா கெட்டு போயிடும் பாருங்க. மோசே சொல் கேளாமல் சிலர், 20ஆம் வசனம் பார்க்குறீங்களா, மோசேயின் சொல் கேளாமல், டெஸ்ட்டில் ஃபெயிலு. மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதில் அது உண்டாயிராது என்றான். 7ஆம் நாள் அது வானத்திலிருந்து விழாது, எது இந்த மன்னா விழாது என்றார். 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். மறுபடியும் ஃபெயில். கீழ்ப்படியாமை. எத்தனை முறை கீழ்ப்படியாமல் போனால் பாருங்க. நாளைக்கு சேர்த்து வைக்காத அப்படின்னு சொன்னால் சேர்த்து வச்சுட்டாங்க. 7ஆம் நாளில் போய் சேர்க்காதேன்னா அப்போ போய் சேர்க்குறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த கர்த்தரை நம்புகிற ஒரு சுவாபம் அவர்களுக்குள்ளே இல்லை. எப்படிப்பட்ட சுவாபம் இருக்குது? நம்பாத ஒரு சுவாபம், பயப்படுற சுவாபம், சந்தேகிக்கிற சுவாபம், பிற்போக்கான எண்ணம், நெகட்டிவ், நாளைக்கு கிடைக்காது அப்படிங்கிற எண்ணம் தான். திருப்புங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு ஒரு நிமிஷம் போவோம். அங்கே கர்த்தர் அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க. இயேசு 25ஆம் வசனம். இதை அடிப்படையில் வச்சு இதை வாசித்தீங்கன்னா எவ்வளோ நல்லா விளங்குது பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று. என்ன பிரச்சனை அங்கே வனாந்தரத்தில்? என்னங்க பிரச்சனை பாருங்க. இதை அதோட கனெக்ட் பண்ணால் தான் கரெக்டாக வருது. வனாந்தரத்தில் என்ன பிரச்சனை? எண்ணத்தை புசிக்கிறது, எண்ணத்தை குடிக்கிறது, அதான் பிரச்சனை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, கவலைப்படாதிருங்கள். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதிருங்கள். சொல்லியிருக்காரா இல்லையா? யார் சொல்லியிருக்கிறது? இயேசு சொல்லியிருக்காரு. இயேசு கவலைப்படாதிருங்கள்னு சொல்லியிருக்காரு. அப்போ டெஸ்ட்டு ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். என்ன டெஸ்ட்டு? கவலைப்பட போகிறீங்களா இல்லை கவலைப்படாமல் இருக்க போகிறீங்களான்னு. டெய்லி நடக்குது இது. காலையில் எந்திரிச்சோன்னு ஞாபகம் வச்சுக்கணும், டெஸ்ட்டு. ஐயோ டெஸ்ட்டு. நான் கவலைப்பட போகிறேன்னா இல்லை கர்த்தரை விசுவாசிக்க போகிறேன்னா? இது டெஸ்ட்டு நாள். இன்னைக்கு டெஸ்ட்டு டே, இன்னைக்கு பரீட்சை நேரம். நான் இதை பற்றி கவலைப்பட போகிறேன்னா இல்லை சந்தோஷமாக இருக்க போகிறேன்னா, கர்த்தரை தேவையில்லை சந்திப்பான்னு சொல்லி நான் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் பற்றி கவலைப்பட போகிறேன்னா இல்லை கர்த்தரை நம்ப போகிறேன்னா? ஹலோ, ஒவ்வொரு நாளும் டெஸ்ட்டு நடந்து கொண்டே இருக்கிறது, தெரியுமா உங்களுக்கு? அதில் எப்படி பண்ணுறீங்கன்ற பொறுத்து அடுத்த ஸ்டெப்பு. ஆனால் எத்தனை விசுவாசிகள் வீட்டில் பைபிள் எடுத்துக்கிட்டு பாட்டை பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஜபமும் பண்ணிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஜபமும் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு கவலையை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. சிலர் ஜபத்திலேயே கவலையை தான் பேசுவாங்க. கர்த்தாவே ஒரே கவலையாக இருக்குது கர்த்தாவே. கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதுக்கு அந்த கவலைகள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவர். நான் சொல்கிறேன், நிச்சயமாக ஒன்றும் பண்ணவே முடியாது கர்த்தர் அந்த கவலைக்கு. ஏன்னா கவலை நாளைக்கு நடக்க போகிறத பற்றி இன்றைக்கு கரிசனைப்படுவது. அவர் நாளைக்கு வந்தால் கரெக்டாக நாளைக்கு மன்னா மேலேருந்து வரும். இன்றைக்கி அவர் என்ன பண்ணுவார்? இல்லை இல்லை இன்றைக்கே பார்ப்பா வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு காமிக்க முடியாது. அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கவலையை பற்றி மட்டும் அவரால் ஒன்றுமே செய்யவே முடியாது. கவலைப்பட்டால் பட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். கவலைப்பட்டால் அல்சரில் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். ஹலோ, கவலைப்பட்டால் அதனுடைய காரியங்கள்லாம் சரீரத்திலையும் பாதிக்குது, எல்லாத்திலையும் பாதிக்குது. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார் கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். இதை தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார் வனாந்தரத்தில். கவலைப்படாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, கவலைப்படாதிருங்க. அப்போ தினந்தோறும் எந்திரிச்ச உடனே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நான் நீ கவலைப்பட போகிறேன்னா இதை பற்றி, எதை பற்றி? என்ன புசிப்போம், என்ன குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் கவலைப்பட போகிறேன்னா இல்லை கர்த்தரை நம்ப போகிறேன்னா?
சிலருக்கு வந்து நவம்பர் மாதமே ஆரம்பிச்சிருது, கிறிஸ்மஸ்க்கு எப்படி சட்டை வாங்க போகிறோன்னு கவலை, அடுத்த வருஷம் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோன்ற கவலை, எல்லா கவலையும் அட்வான்ஸாக வந்துடுது. இந்த கவலைக்கெல்லாம் ஒரு உபவாச ஜபத்துக்கு போகிறாங்க. ஹலோ, அங்கே போனோன்னு ஆறு கேட்குறாரு, என்ன பிரச்சனை? ஒரே கவலையாக இருக்குது பிரதர். அவரும் ஜபம் பண்ணி இப்படியே தலையில் கை வச்சு தான் நிறைய பேருக்கு வழுக்கையாச்சு. திரும்ப என்ன பண்ணுறது சொல்லுங்க? கவலைப்படாதிருங்கள். சொல்லுங்க, கவலைப்படாதிருங்கள். டெய்லி டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது. எந்திரிச்ச உடனே என்ன பண்ணும்? கவலைப்பட மாட்டேன். நான் இயேசுவின் நாமத்தினாலே எதை குறித்தும் நான் கவலைப்பட போறதில்லை. எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட கூடிய என்னுடைய விண்ணப்பத்தை தேவனிடத்தில் நான் ஏறெடுக்க போகிறேன். கர்த்தர் என்னை அறிவு கட்டாத புத்தி கட்டாத சமாதானத்தினால் என்னை நிரப்பார். இன்றைக்கு எதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் சொல்லுகிறேன், சீக்கிரமா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், நிறைவிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட தரமான தீர்மானங்கள் எடுக்கிறது இல்லை பாருங்க. நம்ம பாட்டு கோயிலுக்கு போறோம், வர்றோம், எல்லாம் போறாங்க, நம்மளும் போயிட வேண்டியது. நான் சின்ன வயசுலேருந்து கரெக்டாக போயிடுவேங்க. என்னத்த கரெக்டாக போனீங்க? என்ன கேட்டீங்க? கவலைப்படாதுன்னு வசனம் இருக்கு. ஆமாம், வசனம் இருக்குது, ஆனால் நான் கவலைப்படுவேன். அப்போ வசனம் எதுக்கு? அது அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன். அது அப்படியே இருக்குது, நானும் இப்படியே இருக்கிறேன். ஹலோ, இங்கே அதெல்லாம் நடக்காது. இங்கே வந்தால் விட மாட்டோம். டெய்லி டெஸ்ட்டு. எந்திரிச்ச உடனே முதல் கவலை என்ன? பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த முதலாளி தகராறு பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பிரச்சனை என்ன பண்ண போகிறேன்? ஞாபகம் வச்சுக்கங்க, நான் சொல்லிட்டேன் இப்போவே, தினந்தோறும் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. கவலைன்னு வந்த உடனே நீங்கள் சந்தேகத்தில் வாழ்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு போக முடியாது, அப்படி வாழ முடியாது. அகற்றுங்கள் கவலையை, நீக்கி போடுங்கள். சொல்றாரு பாருங்க 26, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா. இந்த வசனத்தை எதோட சேர்த்து வாசிக்கணும்? யாத்ராமத்தோட. என்ன பண்றது இல்லையா? அவைகள் விதைக்கிறதும் இல்லை. எதுக்கு வனாந்தரத்தில் கொண்டாந்தார்? வேணும்னே கொண்டாந்தார், விதைக்காம இருக்காம. 40 வருஷம் ஏதாவது விதைச்சு அறுத்தாங்களா? இல்லை. 40 வருஷத்துக்கு கொண்டாடல அவர், சும்மா 10-15 நாளைக்கு தான் கொண்டாந்தாரு. இவன் அற்புதமா 40 வருஷம் அங்கே இருந்தாங்க இவங்க அவிசுவாசத்தில். இது அவிசுவாசத்தின் அற்புதம். அவிசுவாசமும் அற்புதத்தை நடப்பிக்குது, விசுவாசமும் அற்புதத்தை செய்து இல்லையா? அப்போ பாருங்க, கர்த்தர் எதுக்கு அங்கே கொண்டு வந்தாரு? விதைக்காம அறுக்காம நூற்காம ஒன்றும் பண்ணாம பரமபிதா எப்படி பிழைப்பூட்டுகிறார்ங்கிறத காட்டுறதுக்காக தான் வனாந்தரத்தை கொண்டு வந்தார். 10-15 நாள் என் கையால் நீ சாப்பிடு, விதைக்காம சாப்பிடு, அறுக்காம சாப்பிடு. அப்போ உனக்கு தெரிஞ்சிடும், உன் உழைப்பில் சாப்பாடை கொண்டு வர்றது என்னுடைய ஆசீர்வாதம் தான் சாப்பாடை கொண்டு வருதுன்னு உனக்கு புரியும். அதனால நீ விதைக்க முடியாத இடத்துக்கு, அறுக்க முடியாத இடத்துக்கு, நூற்க முடியாத இடத்துக்கு, சேர்த்து வைக்க முடியாத இடத்துக்கு. ஹலோ, அதான் சொல்லியிருக்குது, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடம் எங்க கரெக்டாக பார்த்து லொக்கேஷன் பார்த்து கொண்டு போறார் ஷூட்டிங்க்கு. இங்கே வா கொண்டு போறேன்னு சொல்லி நல்லா வனாந்திரத்தில் கொண்டு போய் விதைக்க முடியாது, அறுக்க முடியாது, சேர்த்து வைக்க முடியாது, கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த வசனத்தை அதோடு சேர்த்து வாசித்து பாருங்க, அப்போதான் நல்லா வழங்கும். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் விசேஷித்தவர்களா நீங்க? கவலைப்படுகிறதுனாலே உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஒன்றும் நடக்க போகிறதில்லை. கவலைப்படுறதுனால ஒன்றும் மாற போகிறதில்லை. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று பாருங்கள். அவைகள், மறுபடியும் சொல்லுங்க, உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. எது? காட்டு புஷ்பங்கள். அது என்ன வேலை செஞ்சால் சாப்பிடுது? கிடையாது. அதுக்கெல்லாம் யார் பார்க்கறது? என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு. சாலமோன் சர்வ மகிமையிலும் இந்த காட்டு புஷ்பம் இன்னைக்கு வந்து நாளைக்கு அப்படியே காஞ்சி போகிற அந்த காட்டு புஷ்பத்தை மாதிரி சாலமோன் ராஜா கூட உடுத்தினது கிடையாதான். கர்த்தர் அப்படி அவைகளை உடுத்துகிறார். எப்படி இது உடுத்தப்படுகிறது? இது உழைச்சுதா?
இது சேர்த்து வச்சுதான். ஹலோ, நல்லா கவனிங்க. உழைக்க வேணான்னு சொல்லலை, வேலையை மோசம்னு சொல்லலை. நான் சொல்கிறேன், வேலை மேலே நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் சேர்த்து வைக்கிறது மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. எது மேலே நம்பிக்கை வைங்க? கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. அப்போ கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தா வேலையே ஆசீர்வாதமாக இருக்கும். வேலையை கர்த்தர் தான் கொடுக்குறாரு பாருங்க. வேலையை கொடுத்த கர்த்தரை விட்டுட்டு வேலையை நம்புறது எப்படி? அதுதான் கூடாதுன்றேன். வேலையை கொடுத்தது யார்? கர்த்தர். சம்பளத்தை கொடுக்கறது யாரு? கர்த்தர். வேலையை உண்டாக்கி, வாய்ப்பை உண்டாக்கி தந்தது கர்த்தர். அப்ப யாரை நம்பணும்? வேலையை நம்பணுமா, கர்த்தரை நம்பணுமா? கர்த்தரை தான் நம்ப வேண்டும். நான் அப்பவே தீர்மானிச்சிட்டேன், கர்த்தரை தான் நம்ப போறேன், வேலையை நம்ப போறது கிடையாது. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. ஹலோ, கர்த்தர் மாறுறதே கிடையாது. இருக்கீங்களா? நிறைய பேர் மறுபடியும் யோசிக்கிறீங்க, என்ன நம்ம வீட்டில் நடக்கிறது அப்படியே சொல்கிறாரு கதை. நான் என்ன பண்ணுறது? பைபிளில் அப்படியே இருக்குது. பைபிள் ரொம்ப ப்ராக்டிக்கல் புக்கு. அடுத்த சாலமோன் முதலாக இதை போல் உடுத்தினதே கிடையாது. கர்த்தரை நம்பினீங்கன்னா உங்களுக்கு என்ன சட்டை வேணும், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை வாங்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவ்வளோதான் விஷயம். அங்கே கர்த்தரை நம்பாதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி சட்டையெல்லாம் நம்ம வாங்க முடியாதுங்க. வாங்க முடியாதுன்னா போங்க, வாங்க முடியாது. அதெல்லாம் நமக்கு எட்டாத கனிங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஆமாம், நீங்கள் பொன்மொழியாக பேசிக்கிட்டே இருங்க, அந்த மொழிப்படியே உங்களுக்கு ஆகும். எந்த சட்டையும் வாங்க முடியும். சாலமோன் உடுத்துறதை காட்டிலும் அற்புதமாய் அழகாக காட்டு புஷ்பங்களை உடுத்துகிற தேவன் ஒரே நாளுக்கு இருக்கிற அந்த புஷ்பத்தை அவ்வளோ அழகாக உடுத்துறாரு. நான் அதை காட்டிலும் விசேஷமானவன், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், விலை கொடுத்து வாங்கப்பட்டவன், என்னை எவ்வளவு அதிகமாக அவர் காக்கிறார். யோசித்து பாருங்க. அப்போ இதை அதோட சேர்த்து வாசித்து பாருங்க. அந்த பேக்ரவுண்டில், யாத்ராமும் பேக்ரவுண்டில் தான் இதை வாசிக்கணும். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? வனாந்திரத்தில் உடை என்ன, இவங்களுக்கு என்ன டெய்லர் கடையாக இருந்தது? இல்லை துணி கடை இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் உடைக்காக கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அந்த உடை பழசாகவே இல்லை பாருங்க, வேணும்னு அங்கே கொண்டு வந்தார். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவர் உழைக்கிறது பாருங்க. 30ஆம் வசனம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட்டை தருவார் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசத்தை தாங்க நடக்கும். அது சிறந்ததை தருவார் என்பதை விசுவாசியுங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிட்டாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க. முக்கியமாக புருஷன் மனைவியாக இருந்தால் கரெக்டாக சொல்லுங்க. அதை கவலைப்படாதீர்கள். கவலைப்படுறது யாரு? நல்லா கவனிங்க விசுவாசிகளே, நன்றாய் கவனிக்கணும். யாரு கவலைப்படுகிறீர்கள்? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு கர்த்தரை அறியாத மக்கள் அதையெல்லாம் எண்ணி 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 பயந்து, நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எண்ணி பயந்து அவர்கள் சாகிறார்கள். கர்த்தரை அறியாத மக்கள் எப்படி நடக்கும்னு சொல்லி, வாழ்க்கை எப்படி நடக்க போகுது, வேலை போயிடுச்சு, ஐயோ இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கவலைப்படுறாங்க. நீங்கள் பரம பிதாவினால் பிழைப்பூட்டப்படுகிறவர்கள். உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார். உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கக்கூடியவர். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இப்போ பாருங்க, இந்த விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொள்றதுக்காக தான் அங்கே கொண்டு வர்றாரு. அங்கே கொண்டு வந்து ஃபுல்லாக அதை கற்றுத்தர்றாரு பாருங்க. கற்று தந்து கடைசியில் இவங்க கற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் இதுலேருந்து ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கணும். தினந்தோறும் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. விசுவாசிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறோமா? நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோமா? ஒரு பிரச்சனை, காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு பிரச்சனை, அது என்ன வாய்ப்பு? கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஒரு வாய்ப்பு, கர்த்தர் தேவைகளை சந்திக்க ஒரு வாய்ப்பு, கர்த்தர் எதிர்பாராத விதத்தில், நான் எண்ணிக்கூட பார்க்க முடியாத விதத்தில் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தறின மாதிரி நினைச்சே பார்க்காத விதத்தில் தேவைகளை சந்திக்க ஒரு வாய்ப்பு. இருக்கீங்களா? கசப்பான தண்ணியை இனிப்பானதை மாற்றி தந்தது போல எங்கேயோ இருந்து கர்த்தர்
அற்புதத்தை நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத விதத்தில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அப்ப அவிசுவாசம் எப்படிப்பட்டது? கீழ்ப்படியாது, கர்த்தர் சொல்றத செய்யாது. அருமையானவர்களே, நான் சொல்லுறேன், கர்த்தர் சொல்லுகிறதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சொன்னபடியே செய்ய கற்றுக்கணும். அது எப்படி செய்கிறது? இதில் ஆரம்பிங்க. முதல்ல கவலைப்படாதிருங்கள்னு சொல்லியிருக்குது. அதை முதல்ல ஆரம்பிப்போம். எத்தனை பேர் நாளிலேருந்து ஆரம்பிக்க போறீங்க? வியாதி கீதி நோயெல்லாம் குணமாயிடும் இதுலையே. கவலைப்படாது இருந்தீங்கன்னா வீட்டில் சமாதானம் ரொம்ப அதிகமாக இருக்கும், சச்சரவு இருக்காது, ரொம்ப குறைவாயிடும். ஏன்னா அந்த கவலை தான் அதெல்லாம் உண்டாக்குறது. நான் இவ்வளோ கவலையாக இருக்கேன், நீங்கள் மட்டும் அப்படி பேசாமல் இருக்கீங்களே, இப்போ பக்கத்தில் இருக்க ஆளை போட்டு நோண்டுறது. நான் எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு இவங்க ரொம்ப கவலைப்படாமல் இருந்தாலே, பக்கத்தில் இருக்க ஆள் கவலைப்பட்டாலே நீங்கள் சொல்லணும், கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதத்தை செய்வார். நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இவெல்லாம் பாருங்கள், அப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அதெல்லாம் சாதாரண ஒரு காரியம் கிடையாது.